மயிலாடுதுறை அருகே வைகல் கிராமத்தில் பிரச்சினை தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்ததால் 4 குடும்பத்தினரை ஊரை விட்டு விலக்கி வைத்திருந்த நிலையில் கூரை வீட்டை இடித்து கொளுத்திவிட்ட நிலையில் காவல்துறை வருவாய்த்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 10க்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வைக்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அமிர்தலிங்கம். இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராஜேஷ் குடும்பத்தினருக்கும் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக அமிர்தலிங்கம் பாளையூர் காவல் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் புகார் அளித்திருந்தார். ஊர் நாட்டாமைகளிடம் புகார் அளிக்காமல் போலீசாரிடம் புகார் அளித்ததால் அமிர்தலிங்கம் மற்றும் அவரை சார்ந்த 4 குடும்பத்தினரை ஊர் பஞ்சாயத்தாரர்கள் ஊரை விட்டு விலக்கி வைத்து தங்களிடம் பேசும் நபர்கள் மீது 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டி அமிர்தலிங்கம் பாளையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு அமிர்தலிங்கம் மற்றும் அவரை சார்ந்த 4 குடும்பத்தினரிடம் வரி வசூல் செய்யாத நிலையில் நேற்று நள்ளிரவு 4 குடும்பத்தினரின் வீடுகளை தாக்கியதுடன் அமிர்தலிங்கத்தின் கூரை வீட்டை சேதப்படுத்தி கொளுத்திவிட்டுள்ளனர் என்று புகார் அளித்தும் பாளையூர் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட அமிர்தலிங்கம் உள்ளிட்ட 4 குடும்பத்தைச் சேர்ந்த 12 பேர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து தரையில் அமர்ந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள் மீதும் வீட்டை கொளுத்திவிட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து தாங்கள் மீண்டும் அதே வீட்டில் வசிப்பதற்கு வழி செய்து தர வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததால் 4 வருடத்திற்கு முன்பே கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் உறவினர் ஜீவா என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை போலீசார் தர்ணாவில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மாவட்ட ஆட்சியரிடம் நேர்முக உதவியாளரிடம் மனு அளிக்க செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி குத்தாலம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த தர்ணா போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. என் பேர் அமிர்தலிங்கம், ஊர் வைகல், மேலையூர் போஸ்ட்டு, ஆடுதுறை வழி, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கு, குத்தாலம் தாலுக்கா. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ராஜேஷ் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட பிரச்சனை. அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறதுக்கு காவல்துறையில் பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. இதை போய் ஊருக்குள்ளே எதுவும் பேசக்கூடாது, நாங்கள் தான் வழக்கம் முடிச்சுட்டோன்ட்டாங்க. இதை மீண்டும் போய் திரும்ப என்னை ஊரில் கூப்பிட்டு அவள நிலையில் நிப்பாட்டி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனது தப்பு, அவள் என்னை ஒத்துக்க அப்படின்னாங்க. நான் சட்டப்படி போயிருக்கேன், நான் ஒத்துக்க முடியாது, என்னால் தவிர்க்க முடியாது, நான் என்னை காவந்து பண்ணுற இடத்துக்கு தான் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீ கூட்டத்தை விட்டு வெளியேறு, நாங்கள் என்ன தண்டனை கொடுக்குறோமோ அதை ஏற்றுக்கிட்டு அங்கே உட்காரு, அப்படி இல்லைன்னா வெளியேறுனாங்க. நான் வெளியேறிட்டேங்க. மறுநாள் ஊரை மறைச்சிட்டாங்க. எங்கள் வீட்டை 4 குடும்பத்தையும் மறைச்சிட்டாங்க. அதில் பேசி யாராவது கிராமத்தில் நாங்கள் பார்த்துட்டோம்னா அந்த வீட்டுக்கு பனிஷ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பேசி பார்த்தாங்கன்னா 1000, 2வது பேசி பார்த்துட்டாங்கன்னா 10,000, 3வது பேசி பார்த்துட்டாங்கன்னா வீட்டே கிராமத்தில் நாங்கள் ஏலம் விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன இதுலேருந்து எங்கள் வீட்டை கொளுத்தி வெட்டி கொளுத்தி எரிச்சுவிட்டாங்க. எனக்கு குந்த கூட இப்போ இடம் இல்லைங்க. நாங்கள் அனாதையாக நிற்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே அங்கே கிடக்குறாங்க. எங்கள் பொண்டாட்டி பிள்ளைலாம் அங்கே கிடக்குறாங்க. நாங்கள் உள்ளே போக முடியல. எல்லாம் பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் எங்களை வெட்டுறதா எதிர்பார்த்துக்கிட்டு குந்திருக்காங்க. நான் அந்த ஊரை சார்ந்தேன் தான். நானும் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தான் ஒதுக்கி வச்சாங்க. என் பிள்ளைங்கெல்லாம் படிக்கணுட்டு ஊரை விட்டு நான் வெளில போயிட்டேன், பிரச்சனை வேணான்னு. இப்பயும் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் அந்த ஊரில் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. இந்த மாதிரி நான் அவங்கள இந்த மாதிரி பழிவேன். எதனால ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க? அது அவங்க ஊரில் அது மாதிரி அவங்க பேச்சை தான் கேட்டு ஊரில் இருக்கணும், அவங்க மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு அவதாரம்லாம் போடுவாங்க எங்கள் ஊரில். மனால நாங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஸ்டேஷனுக்கு இது மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்களேன்ட்டு இங்கே நியாயம் கிடைக்கும் போது நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனது தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. வீட்டை நான் வெளில வந்துட்டேன். 4 வருஷம் ஆகிட்டு நான் ஊரை விட்டு என் பிள்ளைங்களாம் அழைச்சிக்கிட்டு. மற்றவங்க எங்கள் அப்பா அம்மா, எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன் தான் அந்த ஊரில் இருக்காங்க. அவங்கள தான் அந்த மாதிரி ஊரை அடித்து இவனோட ரத்தாறு பண்ணிடணும், ஒருத்தவனை அடித்து ஊரை விட்டு விரட்டி விட்டுட்டேன், இவனு இன்னும் மறுபடியும் 4 பேரும் கையை வச்சாலும் அடித்து விரட்டி விட்டாதான் இவனு அடங்குவானு அப்படின்னு ஊரில் நாட்டாமகிறவங்க மோகங்கிறவர், ஹரிவரசன், செல்வம், இவங்கெல்லாம் நாட்டாம ஒரு 4 நாட்டாம சேர்ந்து இந்த மாதிரி ஊரை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க.
நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.